தமிழ்நாட்டில் நிலவும் இந்த அமைதிக்கு காரணம் என்னுடைய துறையான காவல்துறை. சட்டம் ஒழுங்கு சீராகவும் தமிழ்நாடு அமைதி மிகு மாநிலமாக இருக்கிறதுனால தான் பெரிய அளவிலான சாதி சண்டைகளோ மத கலவரங்களோ பெரிய கலவரங்களோ வன்முறைகளோ இல்லை. கலவரங்களை தூண்டலாம்னு சிலர் நினச்சாலும் தமிழ்நாட்டு மக்களை அதை முறியடிச்சிடுறாங்க. இதெல்லாம் நடந்தால் தான் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு புழுதி வாரி தூற்ற முடியும். மொத்தத்தில் சட்டம் ஒழுங்கில் கல் விழாதான்னு துடிக்கிறவங்க ஆசையில் மண் தான் விழுந்திருக்கு. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு பிடிவாதமாக இருக்கிறவன் இல்லைன்னா, மக்களாட்சியில் எல்லோருடைய கருத்துக்களையும் கவனித்து ஆராய்ந்து சரியானவற்றை சரியான நேரத்தில் செய்யணும்னு நினைக்கிறவன்னா, உள்நோக்கத்தோட அரசியல் ஆதாயத்துக்காக தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு பேசுகிறவங்களுக்கு சொல்லிக்கிறேன், இது மணிப்பூர் அல்ல, இது காஷ்மீர் அல்ல, உத்தரப்பிரதேச கும்பமேளா மரணங்கள் இங்கே நடக்கலை, இது தமிழ்நாடு. அதை மறந்துடாதீங்க. முதலமைச்சராக 5வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த வேளையில் இந்த மன்றத்தில் நின்று உறுதியோடு சொல்கிறேன், என் பயணம் தொடரும். தமிழ்நாட்டுக்காக, தமிழர்களுக்காக, மாநில உரிமைகளுக்காக என் பயணம் தொடரும். இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். 2026 வெர்ஷன் 2.2 லோடிங். அதில் இன்னும் சாதனைகளை படைப்போம். மேலே பாம்பு, கீழே நரிகள், குதித்தால் அகழி, ஓடினால் தடுப்புச் சுவர்கள். இதுக்கெல்லாம் இடையில் மாட்டிக்கிட்ட மனிதனை போல ஒரு பக்கம் ஒன்றிய அரசு, மறுபக்கம் ஆளுநர், இன்னொரு பக்கம் நிதி நெருக்கடின்னு தடைகளை கடந்து செய்யப்பட்ட சாதனை இது.